இந்த உன்னோட பரிசு அம்மா சார்பா கொடுத்துருக்காங்க. தங்க ஜிமிக்கி எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த பரிசு எனக்கு என் அம்மாவோட அன்பு. கௌசல்யா அண்ணி, இன்னைக்கு ஹோலி பண்டிகை. நீங்க உங்க நாத்தனாருக்கு எந்த பரிசும் கொடுக்க மாட்டீங்களா? அட கடவுளே, நான் எப்படி மறந்து போனேன். நீங்க இங்க வாங்கி வச்சிருக்க போறீங்க, உங்களுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காதே இல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த பரிசை நீங்க எனக்கு கொடுத்துருங்க. தப்பா நினைக்காதீங்க, இது ஹோலி. சரி கொடுங்க. உங்களுக்கு மறுபடியும் ஹோலியோட நிறைய நல்வாழ்த்துக்கள். கௌசல்யா அண்ணி, இந்த சிம்கி நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். எனக்கு என் அண்ணனோட அன்பே எனக்கு போதும். இதை விட விலை உயர்ந்தது எனக்கு வேற எதுவுமே இல்லை. பாண்டி, வாப்பா வந்து உட்காரு. சரிங்க. ஏய் வாலு, உன்னோட வாலுத்தனம் அதிகமாயிடுச்சு, போது எல்லாத்தையும் நிறுத்து. வா, பாண்டிக்கும் மத்தவங்களுக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரலாம். நான் இப்ப வந்துடுறேன். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரி பாட்டி. ஓய் பாண்டி, நீ இங்க எதுக்கு வந்திருக்க? அது நாங்களாம் இத சமையல் அறைன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க இத வயல்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி எனக்கு தெரியாது. ஏதாவது ஒண்ணு பேசுவீங்கல்ல. சரி கண்ணா, சமையல் அறையில உனக்கு என்ன வேலை? அது பாட்டி, எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணலான்னு, வேற எதுவும் இல்ல. இது பாருப்பா, நான் டீ தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். சமையலறை தூக்கிட்டு வெளியில கொண்டு போனோமா என்ன? வெளியில போய் உட்கார் வர. நீ எங்களோட விருந்தாளியாச்சே, உன்னை எந்த வேலையும் நாங்க வாங்க முடியாது. இல்ல பாட்டி, நான் எப்பவும் உங்க ஆள் தானே. நீங்க தான் வலுக்க டைமா என்ன வெளியால ஆக்கிட்டு இருக்கீங்க. ஏய் பாட்டி, என்ன சொன்னாங்கன்னு உனக்கு இப்ப கேக்கலையா? திரும்பி நின்னு போய்கிட்டே இரு, சரியா? அது மட்டும் இல்லாம இங்க குரங்குக்கு ஒண்ணு விளையாட்டு காட்டலையே. ஆனா அது என்னன்னா, குரங்குங்க டீ போடுறத பார்க்க வாய்ப்பாவது கிடைக்குதே, அது ரொம்ப நல்லா இருக்கும்ல. என்ன சொல்ற? இல்ல 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 பாட்டி, நான் இவ்வளவு சொன்னேன். நீ ரொம்ப சேட்டக்கார பையனா இருக்க. ஐயோ கடவுளே, ஏ வாலு டீ. ஐயோ, உனக்கு பலமா அடிபட்டுலையே? ஐயோ கடவுளே, குண்டு பாட்டி, நான் தான் இப்ப குரங்காச்சே, இதுவாவது செய்யணும்ல. எப்படி பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் உறவுக்காரங்களாயிட்டீங்க. ஒருத்தர் கேலி கிண்டல் பண்றதுக்கு உரிமை இருக்கு. மீரா, பழகிக்கமா. அது என்னவோ உண்மைதான், பழகிக்க மீரா. லூசு லூசு.